வெல்கம் டு ஹோம் வித் அனு. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கன் பட்டனில் இருக்குது ஆல்ன்றதும் கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நான் டெரகோட்டா ஜுவல்லரி எப்படி மேக் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்கள் கூட சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக வந்து ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி என்னை பார்த்து ப்ரௌடாக ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணேன்னா அது இந்த விஷயத்தில் வந்து சொல்லலாம். ஆன்லைன் கிளாஸில் ஒரு 3 டேஸில் நம்ம வந்து ஆன்லைனில் கற்றுக்கிட்டு நம்ம லைவாக பண்ணுறப்போ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பக்காவாக நீட்டாக வரும்போது நமக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். அந்த விஷயத்தை நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. எந்த மெட்டீரியலுமே இல்லாமல் கையிலே இருக்கிற திங்ஸ் வச்சு பண்ணது தான் இது எல்லாமே. இப்போ இந்த மோல்டெல்லாம் நிறைய வந்துடுச்சு. அதில் பண்ணும் போதும் இன்னும் அழகாக வந்து வரும். பட் நான் இருக்கிற திங்ஸை வச்சு வந்து தான் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து நான் கிளாஸ் கற்றுக்கும் போதே அவங்க மெட்டீரியல் வந்து சென்ட் பண்ணுறேன்னு வந்து சொன்னாங்க. எனக்கு வந்து கொரியர் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ரிசீவ் ஆகலை. கிட்டத்தட்ட நான் ஒரு 80% ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் தான் என் கையில் அந்த கொரியர் பாக்ஸ் வந்து வந்தது. அதில் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஷேப்பர், கட்டர் இது எல்லாமே வந்து இருந்துச்சு. பட் அந்த திங்ஸ் இருந்தால் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பேனான்னு வந்து எனக்கு தெரியல. அவ்வளோ ஈஸியாக வேலை முடிஞ்சிருக்கும். ஆனால் எந்த ஒரு திங்ஸுமே இல்லாமல் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு என்னென்னலாம் ஷேப் பண்ண முடியுமோ அதை எல்லாமே பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஊக்கெலாம் வந்து போட்டுட்டு வீடியோ வந்து ஒரு 16 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். பட் வந்து இந்த வீடியோ மொத்தமே வந்து நான் ஒரு 7 டேஸ் பண்ண ஒர்க் தான் இது எல்லாமே. அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து எடுத்து பண்ண விஷயங்கள் தான் இது எல்லாமே. டேயில் ஒரு 1 hour இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன். இந்த ருத்ராட்ச ஷேப் வந்து எப்படி பண்ணுறதுனா, நம்ம எந்த அளவுக்கு வந்து ரவுண்ட் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு துணி துவைக்கிற ப்ரெஷ்ஷில் வந்து நம்ம லைட்டாக அதை ரொட்டேட் பண்ணி விட்டால் போதும். ருத்ராட்ச ஷேப் வந்து வந்துடும். நம்மளுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு பெருசாக ரவுண்ட் எடுத்துக்கிட்டு கூட நம்ம ருத்ராட்ச ஷேப் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுனா ரொம்ப அழகாக வந்து வரும். பட் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறது ரொம்ப பிடிக்குமோ. ஸோ ரொம்ப ஆசையாக வந்து பண்ண ஒரு விஷயத்தையும் ஃபைனலாக வந்து இது எல்லாமே வந்து இது ஒரு சோக்கர் மாதிரி தான் பிளான் பண்ணி வந்து பண்ணேன். மேலே வந்து ருத்ராட்ச ரவுண்ட் போட்டுட்டு கீழே நார்மல் ரவுண்ட் போட்டுட்டு அதை கரெக்டாக வந்து ரெண்டுத்தையுமே ஒன்றா வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இது எல்லாமே ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு 2 டேஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து பண்ணி வச்சுட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டோன்னா நம்ம பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு 3 டேஸ் ஆன்லைன் கிளாஸ் வந்து கற்றுக்கிட்டேன். அதில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும்னு சொன்னாங்க. லாங் ஆரம், அதுக்கப்புறம் சோக்கர், 2 ஜிமிக்கி, ஒரு 3 டைப் ஆஃப் ஸ்ட்ரெட்ஸ் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் வந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா எது அவுட்புட் வரும்னு வந்து தெரியல. ஃபஸ்ட் டைம் பேக் பண்ண போகிறோம், உடையிறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவே பிளான் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா வந்து உடஞ்சிடுச்சுன்னா நம்ம சப்மிட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு இது எல்லாமே நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் இது. வந்து நான் லாங் ஆரம்க்கு வந்து பிளான் பண்ணி வந்து பண்ணியிருந்தேன். கையோட இதுக்கு ஒரு இயரிங், ஜிமிக்கி டைப்ஸ் வந்து ஒரு இயரிங் வந்து செட் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு ஷேப்பர் இல்லாமல் அவசரமாக பண்ணுற மாதிரி இருந்தது. 1 வீக்கில் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சொல்லப்போனால் அப்போ வந்து டைம் இல்லை. கரெக்டாக வந்து தம்பி கல்யாணத்துக்காக பொங்கல் வைக்கிறது, பொண்ணு வீட்டில் போய் இன்விடேஷன் வைக்கிற வேலைலாம் வந்து இருந்துச்சு. அந்த 1 வீக்குமே ரொம்ப பிஸியாக போனதுனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து நம்ம பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் கரெக்டாக பண்ணணும்னு மைண்டில் ஒன்று இருந்தது. அவசரமாகவும் பண்ண மாதிரியும் எனக்கு வந்து இருந்துச்சு. நான் அவங்கக்கிட்டே வந்து சொல்லிட்டேன், மேம் என்கிட்டே வந்து ஷேப் எதுவுமே இல்லை, இருக்கிறத வச்சு தான் வந்து பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எனக்கு டைம் கிடைக்கும் போது நல்ல ஷேப்பரில் எடுத்து இதோட பெஸ்ட்டாக வந்து பண்ணுவேன்னு அவங்கக்கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உங்களுமே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நீ ஷேப்பர் இருக்கும் போது வந்து பண்ணு, இப்போ உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி சப்மிட் பண்ணுன்னு தான் சொன்னாங்க. ஏற்ற மாதிரியே வந்து ஒரு 2 ஆரம் 2 வந்து சோக்கர் மாதிரி பிளான் பண்ணி எல்லாமே வந்து பண்ணேன். என்கிட்ட இருந்த கிளேவுமே வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தது. ஆனால் அவங்க முன்னாடியே கிளாஸ் நடக்கும் போதே வந்து சொன்னாங்க, கடையிலலாம் வாங்குகிற கிளே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், நான் வந்து கொடுக்குற கிளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து யோசித்தேன், கிளேயில் என்ன நல்லா சாஃப்டாக இருக்கும், கிளே வந்து எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கும்னு சொல்லிட்டு. பட் எனக்கு கொரியர் பாக்ஸ் ரிசீவ் ஆன பிறகு தான் வந்து தெரிஞ்சுது அவங்க அமிச்ச கிளே அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப ப்ரீமியமாக வந்து இருந்தது. நான் கடையில் வாங்கினது மாங்குன்னு தண்ணியில் டிப் பண்ணி பிசைஞ்சு ஷேப் எடுத்து பண்ண மாதிரி இருந்தது. பட் அவங்களது அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்து இருந்துச்சு. அது இருந்தால் எனக்கு இன்னும் ஈஸியாக வேலை முடிஞ்சிருக்கும். பட் என்னென்னா எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு கொரியரே வந்து ரிசீவ் ஆகிருந்தது. ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே சோக்கர் ஆரம்லாம் செட் பண்ணிவிட்டு அதை நல்லா ட்ரையும் வந்து பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ரிசீவ் பண்ணியிருந்தேன். சரி, அவங்க பண்ண கிளேயில் அட்லீஸ்ட் ஒரு நெக்லஸாவது பண்ணலான்னு சொல்லிட்டு சிம்பிளாக அதை வந்து பண்ணியிருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வேலையும் எனக்கு ஈஸியாக வந்து முடிஞ்சுது. இது எல்லாமே நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் கடையில் வந்து இந்த மரத்தூள் வந்து வாங்கிட்டேன். ஃப்ரீயாகவே வந்து கொடுப்பாங்க. அதை நம்ம மரக்கடையில் போய் கேட்டோன்னா ஒரு மண் சட்டியில் நல்லா படர்ந்துருக்க மண் சட்டியை வந்து எடுத்துக்கிட்டு கீழே ஒரு லேயர் ஃபுல்லாகவே வந்து அந்த மரத்தூள் சேர்த்துக்கிட்டு நம்ம ஆற வச்சுருந்த அந்த டெரகோட்டா பெண்டன்ட்டு அதை எல்லாமே வந்து போட்டுக்கிட்டேன். கீழே லேயர் ஃபுல்லாகவே வந்து ஹெவியாக இருக்க பெண்டன்ட் எல்லாமே வந்து போட்டுட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா பேக் ஆகும்னு சொல்லிட்டு அடுத்த இன்னொரு லேயர் வந்து மரத்தூள் போட்டுட்டு
ஜிம்கீஸ், அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக இருக்க பீட்ஸ் எல்லாமே வந்து அதில் வந்து சேர்த்துக்கிட்டேன். லாஸ்ட் லேயர் மட்டும் குட்டி குட்டி பீட்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு ஃபைனலாக மரத்தூளும் சேர்த்துட்டு மேலே வந்து தேங்காவோட வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து சேர்த்துக்கிட்டேன் ஒரு லேயர். அப்புறம் தேங்காய் நாரும் வந்து சேர்த்துக்கிட்டு என்கிட்ட கெரோசின் வந்து அப்போ இல்லை, அதனால் வந்து கற்பூரமே வந்து நல்லா 4 பக்கமும் வந்து வச்சுட்டு நல்லா ஃபயர் பண்ணிட்டேன். பேக்கிங் மெத்தடே வந்து ஒரு 3 மெத்தட் வந்து இருக்குது. நான் இதில் வந்து மட் வெசல் மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணேன். இது எப்படின்னா நம்ம வந்து நல்லா கெரோசினை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஃபயர் பண்ணி விட்டுட்டு ஒரு மினிமம் 6 to 8 hours வந்து அதை அப்படியே வந்து விட்டுடணும். அந்த ஹீட்லேயே வந்து எல்லாமே வந்து ஆகிடும். நான் ஒரு 8 மணிக்கு வந்து இந்த பேக்கிங் வந்து பண்ணிவிட்டு அப்படியே ஓவர் நைட் அப்படியே வந்து விட்டுட்டேன். மார்னிங் வந்து எடுத்து பார்த்தேன், கரெக்டாக வந்து நல்ல சூடெல்லாம் தணிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபில்ட்ரு மாதிரி எடுத்துகிட்டு அதிலே வந்து ஜலிச்சு வந்து இருக்கிற பீட்ஸு பெண்டன்ட் எல்லாமே வந்து எடுத்துட்டேன். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா எனக்கு ஒன்று கூட வந்து பிரேக் ஆகலை. கரெக்டாக நான் எப்படி எல்லாமே வச்சனோ அதே மெத்தடில் எல்லாமே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து இருந்தது. எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். இருக்க தூள் மட்டும் அப்படியே வந்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம பேக்கிங்க்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிளாக் கலர் பெண்டன்ட். இது எல்லாமே வந்து சிலது வந்து ரெட் கலர்லையுமே வந்து வரும். அது எப்படி வரும்னா இந்த செங்கல் சூழெல்லாம் வந்து இருக்கும்ல, செங்கல் ஹீட் பண்ணும் போது நம்ம இந்த ஜுவல்லரியும் வந்து சேர்த்து கொடுத்துட்டோன்னா அது ஒரு மினிமம் ஹவர்ஸ்க்கு ஹீட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அது எல்லாமே ரெட் கலர் கோட்டிங்கில் வந்து வரும். இது ஃபுல்லாகவே பிளாக் கலர் கோட்டிங். எல்லா டஸ்ட்டுமே வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு க்ளீன் வாட்டரில் வந்து எடுத்துகிட்டு அதை எல்லாமே அலசி வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா
ஏன்னா அதில் இருக்க சின்ன சின்ன தூள்லாம் வந்து இருக்கும்ல, அலசி எடுத்துட்டு அப்படியே வந்து பெயிண்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது எல்லாமே பெயிண்டிங் மெத்தட் தான். ஒரு ஒரு ஸ்டட்டுமே ஒரு ஒரு கலருக்கு வந்து கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து ஆற வச்சாச்சு. பெயிண்டிங் மெத்தட்லேயுமே வந்து நிறைய இருக்குது. எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறப்போ தான் நம்ம ஒரு செட்டு வாங்குறப்போ அதில் எவ்வளோ ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரியலைஸ் ஆச்சு. ஏன்னா வந்து நம்ம ஒரு நார்மல் ஒரு செட்டு எடுத்து பார்த்துட்டு இது நல்லா இல்லைன்னு வந்து சொல்லிடுறோம். பட் அதில் அவ்வளோ ஒர்க் வந்து இருக்கும், அவ்வளோ உழைப்புமே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து யோசித்தேன், இனிமேல் நம்ம எதுவுமே வந்து நல்லா இல்லைன்னு வந்து சொல்லிடக்கூடாது. ஒரு சில கடையிலாம் வந்து ரொம்ப பேரம் பேசுவேன். அப்போ தான் வந்து யோசித்தேன், இல்லை பொருளுக்கு ஏற்ற மாதிரி தான் விலையும் வந்து இருக்கும். ஒரு சில கடையிலலாம் வந்து கம்மி பண்ணாங்கன்னா, இல்லைங்க நாங்கள் இவ்வளோ ரேஞ்சுக்கு வந்து கொடுக்க மாட்டோம்னு வந்து சொல்லிடுவாங்க. நம்மளும் வந்துட்டு வேறு கடையில் பார்த்துக்கலான்ட்டு. ஆனால் அந்த இடத்துலலாம் வந்து விஷயம் வந்து இருக்கும். நம்ம நல்லா யோசித்து பார்த்தோன்னா வந்து தெரியும், இந்தந்த விஷயத்துக்காக இந்தந்த ப்ரைஸ் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரீமியமாக போயிட்டோன்னா கண்டிப்பாக காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். இல்லை நம்ம கொஞ்சம் லோவாகவே பார்த்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி பொருளும் வந்து இருக்கும், காஸ்ட்டும் வந்து இருக்கும். இனிமேல் பேரம் பேசும்போது யோசித்து பேசணும். பொருளை பார்த்துட்டு நம்ம பேரம் பேசலாம். ரொம்ப கம்மி பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து கஷ்டம். ஏன்னா நம்ம ஒரு ஜுவல்லரி மேக் பண்ணும்போது அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, உழைப்பு இருக்குதுன்னு சொல்லி வந்து தெரியுது. அதனால் இனிமேல் செட்ஸ்லாம் வாங்கும்போது நம்ம பார்த்து வாங்கணும், என்னென்னலாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களில் வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன். இது எல்லாமே இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பெயிண்டிங் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து பண்ணிட்டேன். பெரிய பெரிய பெண்டன்ட்க்கெலாம் வந்து ஒரு 3 டேஸ் வந்து அப்படியே விட்டுடணும். ஆற விட்டுட்டா நல்லா வந்து காஞ்சிடும். சிம்பிளான ஸ்டட்டு இந்த பால்ஸ்லாம் வந்து இருந்துச்சுன்னா அது ஒரு 2 டேஸ்லேயே வந்து நல்லா காஞ்சிடும். எல்லாமே ஒரு 2 டேஸ் வந்து விட்டுட்டேன், நல்லா வந்து காயட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாமே வந்து அந்த ரோப்பில் வந்து செட் பண்ணிடலாம். பிளான் பண்ணிட்டேன். ஒரு கலருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கும். சிலது வந்து பிளாக் மெட்டாலிக் மாதிரி வந்து கொடுத்துருந்தேன். இந்த கலர்ஸ் வந்து காப்பர் கலர் மிக்ஸ்டாக வந்து இருக்கட்டும்ட்டு, சிலது வந்து ரெட்டு கோல்டன் இந்த மாதிரி வந்து கலராக வந்து கொடுத்துட்டு, இது எல்லாமே அசெம்பிள் பண்ணுறதுக்கு பேக் ரோப் வேணும். அப்புறம் நம்ம நல்லா கம்ப்ளீட்டாக வார்னிஷ் பண்ண டெரக்கோட்டா ஜுவல்லரி, அப்புறம் கீர் ஒயர்னு வந்து சொல்லுவாங்க, கட்டர், கோல்டன் கீர் லாக், இது எல்லாமே இருந்தாலே வந்து போதும். இதெல்லாம் வந்து எனக்கு வந்து அந்த கொரியர் பாக்ஸ்லேயே வந்து ரிசீவ் ஆயிருந்தது. இதுக்கு தனியாக பே பண்ணி தான் நான் இந்த திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருந்தேன். ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி வச்சுருந்த டெரக்கோட்டா ஜுவல்லரியை வந்து நம்ம அந்த ஒயரில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இந்த கிரில் லாக் பீட்ஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க, அதை வச்சு நல்லா நம்ம அந்த கட்டரில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நல்லா ஃபினிஷிங்காக வந்து வந்துடும். சோக்கர், ஆரம், நெக்லஸ் இது எல்லாமே வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த ஃபஸ்ட் டைம் பண்ணதுனால எனக்கு ஷேப்ஸ் வந்து எல்லாமே கரெக்டாக ஈவனாக வந்து வரலை. பட் நெக்ஸ்ட் டைம் பண்ண வந்து எல்லாமே ஈவனாக பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி முன்னாடியே வந்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது டைம் எடுத்து பொறுமையாக வந்து இதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே பண்ணணுன்ட்டு. ஏன்னா வந்து இது இந்த 1 வீக்கில் சப்மிட் பண்ணுன்றதுனால அறக்க பறக்க பண்ண விஷயங்கள் தான் இது எல்லாமே. பட் எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப நீட்டாக வந்து வந்திருந்தது. ஃபைனலாக வந்து ஒரு ஸ்டோன்ஸ்லாம் வந்து செட் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்களாம் முடிச்சுட்டு பேக் ரோப்பும் வந்து எல்லாமே போட்டுட்டேன். இந்த B7000 கம் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன் இதுக்கு எல்லாமே. பின்னாடி நம்ம அந்த ஜிம்காக்கு வந்து அந்த நம்ம இயரிங் பட்டன் போட்டு போடுவோம்ல, அதுக்கு வந்து இந்த கம் போட்டு நம்ம ஒட்டிட்டோம்னா நல்லா பக்காவாக வந்து பிடிச்சிக்கும். குந்தன் ஸ்டோன்ஸ் இது எல்லா ஸ்டோன்ஸுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த B7000 கம் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 1 ஹவர் விட்டாலே போதும், நல்லா வந்து பிடிச்சிக்குது. ஃபைனலாக என்னுடைய அவுட்புட் எப்படி இருந்துச்சு நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எல்லாமே நான் வந்து அசெம்பிள் பண்ணி சரி அவங்களுக்கு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளாஸ் மேட்லாம் போட்டு அழகாக அதையும் வந்து டெக்கரேட் பண்ணி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து எடுத்திருந்தேன். எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்மளால் வந்து ஒரு விஷயத்தை பண்ணி நம்ம சேல் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், ஓன் யூஸ்க்குமே வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பண்ணது. நார்மலாக நம்ம வீட்டை பார்த்துக்கிறது, குழந்தைங்கள பார்த்துக்கிறது, சமைச்சு அவங்களுக்கு கொடுக்கறது, இதுவே ரொம்ப பெரிய விஷயம். அதில் ஒரு விஷயத்த வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்காகன்னு சொல்லிட்டு ஒரு 3 டேஸ் இதை கற்றுக்கிட்டு நான் வந்து இதை பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ரொம்ப ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணேன். ஒரு விஷயத்த நம்மளால் பண்ண முடியும்னு நினச்சி பண்ணோன்னா கண்டிப்பாக அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அவுட்கம் இதுதான். இது எல்லாமே சைட் பை நான் ஒரு நெத்தி சுட்டியுமே வந்து நானே ஓனாக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டேன், ஒரு 2 செட்டுக்குமே மட்டும். இது எல்லாமே நான் போட்டு அழகு பார்க்குறத விட என்னுடைய குட்டீஸ்க்கு வந்து போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக வந்து இருந்துச்சு. நான் போடும்போது கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன்.
அவ்வளோதான் இந்த வீடியோ. என்னுடைய இந்த டெரக்கோட்டா ஜேர்னி வந்து உங்கள் கூட வந்து நான் கண்டினியூ பண்ணுவேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நானும் வந்து நம்புகிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.